Taste the Daily. மணிகங்காதரன் சார், மதுரை மாநகராட்சியில் இப்போ தொடர்ந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துக்கிட்டே இருக்குது. இவங்க திமுக மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வராங்க? இவங்க மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல வராங்க? நாங்கள் கொள்ளையடிப்போம், அந்த செய்தி தான் மக்களுக்கு சொல்ல வராங்க. நீங்கள் திமுக கிட்டேருந்து நீங்கள் வேறு எதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொள்ளையடிப்பு தான் பிரதான நோக்கம். கொள்ளையடித்தல வித்தகர்கள் அவங்க அதெல்லாம் இன்றைக்கி ஊழலை தாராளமாக மயமாக்கிறதுக்கான வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இதுதான் திமுக. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இதில் எல்லாமே மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாருமே அந்த மாவட்ட அமைச்சருடைய எடுபடிகளை தான் மேயராகவும் பேரூராட்சி தலைவராகவும் ஊராட்சி மன்ற செயலாளர்களாகவும் ஊராட்சி மன்ற தலைவராகவும் எல்லாமே போட்டிருக்காங்க. அவங்க யாருமே ஒரு திறமையான ஆளுக்கெல்லாம் போடல. ஏன்னா அப்படி போட்டால் கொஞ்சம் விவரம் ஆகிடுவாங்கள்ல. இப்போ நம்ம என்னென்ன கையெழுத்து போடணுமோ அதை கையெழுத்து போடணும், அவ்வளோதான். அவங்க சுயமாக செயல்படக்கூடிய ஆட்களை யாருமே நியமிக்கலை. நீங்கள் ஆவடிக்கு எடுத்துக்கலாம், மேயர் ஒருத்தருக்கார் உதயகுமார்னு. அவர் யாருன்னா நாசருடைய பையனுக்கு இப்போ சால்வ் போடுறாங்க, அதை வாங்கி வச்சுருக்காரு மேயர். இல்லை, ஆவடி மாநகராட்சி மேயர் மாதிரி தெரியலையே சார். ஆமாம். அப்போது ஏன்னா அடிக்கிற கொள்ளையில் இப்போ விழுப்புரம் ஒரு 10% எடுத்து பண்ணலாம். அதை அந்த கொள்ளை எதுவுமே கேட்கக்கூடாது, அதுக்காக தான் அப்படி வச்சுருக்குது. இதே போல் தமிழ்நாடு முழுக்க இந்த கட்டமைப்பு தான். நீங்கள் இப்போ நம்ம சென்னை மேயர் இருக்காங்க பிரியா, இப்போ அந்த சேகர்பாபு சொல்கிறாரு, அது ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, நம்ம அந்த குழந்தை பொண்ணுக்கிட்டே பேட்டி கேட்குறேன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க தானே மேயரு, இப்போ நீ மேயரா? அப்போ உடனே இவர் வாங்கி பேசுகிறாரு. அப்போ என்னென்னா கையெழுத்து போடுறதெல்லாம் போடுங்க, கொள்ளையடிக்கிறதெல்லாம் இவங்க பேக்ரவுண்ட்லேருந்து, ஜெயிலுக்கு போகிறது இவங்க. இதுதான் இவங்க சிஸ்டமேட்டிக். இப்போ மதுரைக்கு வரேன். இப்போ மதுரையில் என்னென்ன பிரச்சனை? இப்போ இது தமிழ்நாடு முழுக்க நடக்குது. இது மதுரை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற நகராட்சி பேரூராட்சி மண்டலத்தில் இந்த இதுதான் நடைபெற்று கொண்டிருக்குது. மதுரையில் என்னென்னா இப்போ மண்டல சேர்மன்களை முதல்ல ராஜினாமா பண்ண சொன்னாங்க. ஏன் சேர்மன்களை ராஜினாமா பண்ண சொன்னாங்க? அப்போ ஏன்னா கமிஷன் ஒழுங்காக வருமா, தலைமைக்கு மறுப்புள்ளிக்கு ஒழுங்காக வருமா, துணை முதலமைச்சர் ஒழுங்காக வருமா, மாவட்ட அமைச்சருக்கு ஒழுங்காக வருமா, இதுதான். அப்போ ராஜினாமா பண்ண சொன்னாங்க. அப்பயும் வரல. சரி, ஓகே, மேயரை ராஜினாமா பண்ண சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? பொறுப்பான ஒருத்தரை போட்டு இது பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையான கமிஷன்லாம் வந்துடும். இப்போ நானே கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் ராஜினாமா பண்ண சொல்கிறீங்க, அந்த பணங்க கொள்ளையடிச்ச பண்ண பறிமுதல் பண்ணீங்களா? ஏன் பறிமுதல் பண்ணல? அவங்க சரி கைது பண்ணல, எல்லாரையும் கைது பண்ணீங்களா? கைது பண்ணல. இப்போ இவங்களோட நிலைமை என்னன்னா, இந்த மாநகராட்சியில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு கோடி ரூபாய் கட்டணுமா, 5 லட்ச ரூபா கட்டினா போதும், ஓகே, ஃப்ரீ பண்ணுறது. 2 லட்ச ரூபா கட்டணுமா, ஒரு 5000 கட்டு, ஃப்ரீ பண்ணுறது. இப்படி மக்களுக்கு வர வேண்டிய பணம், வரி பணம், இந்த மக்களுக்கு வர வேண்டிய வரி பணத்தை தனிநபருக்கு போயிடுச்சு. இந்த நானே சொல்கிறேன், ஒரு திருட்டான்னு வச்சுங்க, இவங்க எல்லாருமே குண்டாஸில் கைது பண்ணணும். இவங்க எல்லாரையும், இந்த மண்டல சேர்மன்களை, மேயரை எல்லாரும் குண்டாஸில் கைது பண்ணி இவ்வளோ பெரிய பண இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது பண இழப்புல இவங்க சொல்றாங்க திருட்டு, இது திருடு, இப்போ கொள்ளை அடிக்கிறது. இப்போ நினைக்கிறேன் தெரிஞ்சே கொள்ளை அடிக்கிற இவங்க மேலே எல்லாரும் மேலே குண்டாஸ் போடணும். குண்டாஸ் மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் நீங்கள் அந்த பணத்தெல்லாம் பறிமுதல் பண்ணணும். சார் மணிக்கங்க சார், இப்போ என்னன்னா, இப்போ இந்த சொத்து வரியில் மட்டுமே இவ்வளோ ஊழல் நடக்குதுன்னா, அந்த மாநகராட்சியின் கீழே பொறியாளர் ரோடு போடுறாங்க, அப்புறம் தூய்மை பணியாளர்கள் வச்சு அந்த துப்புரவு செக்ஷன் இருக்குது, டவுன் பிளானிங் செக்ஷன் இருக்குது. இப்போ இதுலலாம் அப்போ எவ்வளோ முறைகேடு நடந்திருக்கும் சார்? இப்போ நம்ம ஒரு துறையை மட்டும் வச்சு பேசிட்டே இருக்கோம், அந்த டேக்ஸ் மட்டும் வச்சு. ஆனால் டவுன் பிளானிங் செக்ஷன் இருக்கு, இது சானிட்டரி செக்ஷன் இருக்குது, அண்ட் தென் இன்ஜினியரிங் செக்ஷன் இருக்கு. இப்போ இந்த 3 செக்ஷன்லையும் அப்போ எவ்வளோ கொள்ளை நடந்திருக்குன்னே தெரியலையே. இது அண்ணன் சொன்னார் 3000 கோடின்னு, அதே தான் சேம். இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா, இப்போ பார்க்குக்கு டெண்டர் விடுவாங்க. ஏதாவது ஒரு பார்க்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எடுத்துக்க, எந்த பார்க்குன்னா அந்த குப்பையை போடுறதுக்கு ஆள் இருக்கா? நீங்கள் அந்த யார் டெண்டர் எடுத்தாங்க போர்டு வைக்கணும்ல, யாருன்னா வச்சுருக்கீங்களா? கிடையாது. அப்போது இந்த டெண்டர் யார் எடுத்துருப்பா? யாராவது ஒரு பினாமி. யார் பினாமி? அங்கே இருக்கிற மேயருடைய பினாமியோ, அந்த மாவட்ட அமைச்சருடைய பினாமியோ, யாரோ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துருப்பாங்க. இந்த டெண்டர் ஃபுல்லாகவே அந்த பினாமிக்கு வரும். பினாமியோட ஏடிஎம் கிட்ட யார்கிட்ட இருக்கும்? அந்த மாவட்ட அமைச்சர்கிட்ட இருக்கும். இதுதான். இந்த ரோடு கான்ட்ராக்ட் யார் எடுத்திருக்கா? இந்த எல்லாருமே. இப்போது அதுக்கு முன்னாடிலாம் ஒரு டெண்டர்னா அந்த ஒரு பொதுவான டெண்டர் எடுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, எல்லா திமுக சேர்ந்தவங்க தான். கொள்ளையடிக்கிறது எல்லாமே இவங்க தான். இந்த ரோடு போடுறது கான்ட்ராக்டர் ஆகட்டும், இப்போ திடீர்னு ஒரு நிதி ஒதுக்குவாங்க,
இந்த மழை வடிகால் வாரியத்துக்குன்னு ஒரு மாநகராட்சி பெருராட்சி நகராட்சிலாம் போர்க்கால அடிப்படை. ஆமா, போர்க்கால அடிப்படை. ஏன்னா போர்க்கால அடிப்படையில் திருடுறதுக்கு தான் அது, உடனே திருடணும். அதை அந்த 300 கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி அது இது வாடகை எல்லாத்தையும் திரும்ப நிற்பாங்க. ஆனால் அந்த 300 கோடியை அடிச்சிடுவாங்க, காலி பண்ணுறவங்க. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சுகாதாரம், அதுக்கப்புறம் இந்த ஃபுட் கார்பரேஷன், இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி எப்படி அந்த ஆடுகள்லாம் வந்து பேர் வச்சு மாநகராட்சியில் படுத்துக்கிற ஒரு வழிமுறை இருக்கு. எல்லாமே எந்த வழிமுறையும் ஃபாலோ பண்ணாததான் இந்த திமுக ஆட்சி. அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. இந்த பாருங்க, 2 வருஷத்தில் ஆரம்பிச்ச ஒரு 6 மாசத்துலேயே சரி, இப்போ பிடிஆர் சொன்னார் ஒரு இது ஏறக்குறைய 30,000 கோடி மறுபுள்ளியும் புள்ளியும் வச்சு என்ன பண்ண தெரியாமல சரி. அப்பயே இப்போ எவ்வளோ இந்த பணம் எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே வசூல் பண்ணுற மாவட்ட வாரியாக வசூல் பண்ணுற பணம் தாங்க. இப்போ இவங்க அமைச்சரை ஒருத்தர் நீக்கிறாங்க. ஏன் நீக்கினீங்க? ஏன் திருப்பி அவங்களை சேர்த்தீங்க? எதனா விளக்கம் கொடுத்தாரா ஸ்டாலின்? எந்த விளக்கமும் கொடுக்கல. இல்லை, இப்போ என்ன பொதுவான குற்றச்சாட்டு ஏற்படுனா, அமைச்சர்கள்லாம் வந்து ஒரு டாக்ஸ் போட்டால் எனக்கு வந்துடணும், டவுன் பிளானிங் ஒரு கிச்சனில் எனக்கு இவ்வளோ 5,000 ரூபானா 10,000 ரூபா ஒரு கிச்சனுக்கு எனக்கு இவ்வளோ கொடுத்துடணும், அவங்க டேட்டா ஆன்லைனில் எடுத்துட்டு எங்களுக்கு வந்து நிர்பந்திக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எஸ், ஒரு கிச்சனுக்கு எவ்வளோ காசு எனக்கு கொடுத்துரு, ஒரு வரி போட்டால் எனக்கு இவ்வளோ கொடுத்துரு, ஒரு துப்புரவு இதில் சுகாதாரத்துறையில் வந்து ஒரு பில்லு போட்டால் எனக்கு இவ்வளோ கொடுத்துரு, ரோடு போட்டால் இவ்வளோ, அப்போ நிர்பந்திக்கப்படுறதால நாங்கள் இதை பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார். இப்போ எல்லாமே வந்து சார் இன்னைக்கு மேயரு, மாவட்ட அமைச்சர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாருமே சார் நீ வாங்குறியா இல்லையா எனக்கு குற்றச்சாட்டு. ஒரு 4,000 கோடி வரி வருதுன்னு சார், ஒரு 4,000 கோடி ஃபண்டு ஒதுக்குறாங்க. மொத்தம் எவ்வளோ? 8,000 கோடி. இந்த 8,000 கோடியில் வேலை செய்யறது எவ்வளோ இருக்குங்க? ஒரு 500 கோடியிலிருந்து 1000 கோடி கூட வேலை இருக்காது. இந்த 7,000 கோடி அப்படியே பிடிச்சிக்கிட்டு தான் ஆரம்பிப்பாங்க சார். அது என்னன்னு கேட்க முடியாது. பீச்சிங் பவுடர் போடுறதுக்கு மைதா மாவு, இந்த பவுடர் போடுவாங்க, கோல மாவு போடுவாங்க. கேட்டால் திராவிட மாடல் சொல்லுவாங்க. ஏதாவது சொல்லுவாங்க. பட் இந்த மக்களோட வரி பணத்தை கொள்ளடிக்கிறமே கொஞ்சம் கூட ஒரு கூச்சமே இருக்காது. கொள்ளையடிக்கிறதுல இவ்வளவு கூச்சம் இல்லாம ஒரு கொள்ளையடிக்கிறது, திருடுறது. இப்ப நான் கேட்கறேன், நீங்க ஒரு இவ்வளவு பணங்கள் திருடுறீங்க, மக்களோட வரி பணங்கள். நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு வீடு கட்டுறேன், எவ்வளவு பிளானிங் அவசரம், நான் ஒரு சிஎம் அப்ரூவ் வாங்குறது பணம் கட்டுறேன், ஒரு ரிஜிஸ்டர் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுறேன். உனக்கு நான் இந்த திருடின்னு போயிடுவேன். நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு அப்ரூவல் வாங்க போறேன், நான் ரிஜிஸ்டர் பண்ண போனா 1 லட்சம், அதை திருடி தின்றீங்க. ஏன் பணம் வாங்குறான்னு தெரியல. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மாதிரி ஒரு கேவலமான இதுவை நீங்க பார்க்க முடியாது இந்த கடந்த ஒரு 3 ஆண்டுகள்ல. ஐயோ, நீங்க போனீங்கன்னா அதுக்கு பணம், இதுக்கு பணம், நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க, பத்திரம் வராது. போனீங்கன்னா சார் அங்க ஒரு சின்ன கொட்டா இருக்கு சார், அதுக்கு நீங்க ஒரு 25,000 கட்டணும் சார். எதுக்குன்னு சொல்ல முடியாது. நீ கட்டினதான் உங்களுக்கு பத்திரம் கொடுப்பாங்க, கலப்பணி. ஏமா இப்படி எவ்வளவு ஏமாத்த முடியுமோ ஏமாத்தி இந்த மக்களை எவ்வளவு கீழே கொண்டு போறோம், கீழே கொண்டு போயிட்டாங்க. மக்கள் வாழ்ற வக்கற்ற நிலைக்கு நீங்க மக்கள் போயிட்டாங்க. இதுக்கு ஒரே காரணம் இந்த ஆட்சி மாற்றம், ஸ்டாலினுடைய ஆட்சி மாற்றம் மட்டும்தான் இது காரணம். நீங்க சென்னை கார்பரேஷன் 4,000 கோடி ஒதுக்கினீங்க, மழை தண்ணி போச்சு. நேற்று சொல்ற போன வாரம் சொல்றாங்க டிராக்டர் வந்து நின்றுச்சு, எல்லா வண்டியும் வந்து நின்றுச்சு, பழுப்புலாம் வந்து நின்றுச்சு. எப்போ அந்த 4,000 கோடி எங்க போச்சு? 4,000 கோடி யார் பாக்கெட்ல போச்சு? அப்ப அதை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? பட் இப்படிதான் இருக்கு. அப்ப 4,000 கோடி முடிச்சிட்டாங்க கதையை. இப்போ அடுத்தது இப்போ திருப்பி ஒரு 300-400 கோடி ஒதுக்குவாங்க போர்க்கால அடிப்படையில். இப்போ இதுவும் போயிட்டே இருக்கும். இப்படிதான் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணாத இந்த ஆட்சி மிக விரைவில் அகற்றப்படும். இல்லை, தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஊழல்னாலே ஒரு கிடந்த 4 வருடங்களா தொலைக்காட்சியோ இல்லை பத்திரிகை செய்திகளோ பார்த்தா செந்தில் பாலாஜி ஊழல், பொன்முடி ஊழல், துரைமுருகன் ஊழல், அனிதா ராதாகிருஷ்ணன் ஊழல், தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. இது முதல்வர் இதெல்லாம் என்ன மனநிலையில் அதை பார்ப்பாரு, இல்லை கண்டிப்பாரா மாட்டாரா? சார், முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது சார். சார் இப்போ எல்லாமே இவங்க இது நீங்கள் எதிர்கட்சி தலைவர் சொன்னார், பொம்மை முதலமைச்சர், அவ்வளோதான். இங்கே ஏற்கிறது ஒரு முதலமைச்சர் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் பல முதலமைச்சர் இருக்காங்க. அவர் மரும்புள்ள அணியை சார்ந்த முதலமைச்சர், கனிமொழியை சார்ந்த முதலமைச்சர்கள், துர்கா ஸ்டாலினை சார்ந்த முதலமைச்சர்கள். இல்லை, அனைத்துலையுமே ஊழல் செஞ்சா அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் 4 லட்சம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 4 லட்ச ரூபா ஊழல். சார் இப்போ நீங்கள் என்னன்னா இவங்க இப்போ இந்த இதுதான் சார். சார் நீங்கள் ஒரு முதலமைச்சர் தான் கேட்கலாம் சார், கேட்கவும் முடியாது. நீங்கள் எல்லா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் விட்டுருங்க, மதுபானம் ஏறக்குறைய 1000 கோடி ஊழல். நீங்க இப்போ மணல் மாஃபியா, மதுபானம்லாம் பாத்தீங்கன்னா நேரடியா தொழிற்சாலையில் உற்பத்தி செஞ்சு டாஸ்மாக் கிடங்குக்கு வராமலே விற்பனை நிலையங்களுக்கு போயிடுது. இவங்களே போய் ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துறாங்க. சரி, இவ்வளவுலாம் பரவாயில்ல. இந்த ஊழல் அடிச்சு திருடினதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. கிட்னி திருடி அதுலயும் பாருங்க, அவர் சொல்றாரு, எவ்வளவு சகஜமா சொல்றாரு பாருங்க. நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினா 11 கோடி ஆகுது, எங்க அப்பா வச்சிருக்காரு. நான் இந்த ஊர்ல இருக்கிற கிட்னியா திருடினாதான் முடியும். நான் 3 லட்ச ரூபாய் தான் வாங்குறேன், நிக்குது ஒரு கிட்னிக்கு.
அப்படின்னு. இதெல்லாம் எவ்வளவு நெஞ்செடுத்த எவ்வளவு திமிரு அது. கிட்னி திருட்டு நடந்திருக்கு. அந்த கிட்னி திருட்டு நடந்த அந்த புரோக்கர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்களே ஒழிய அந்த மருத்துவமனையோ அந்த மருத்துவமனை மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல, அந்த மருத்துவர்கள் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல, அந்த மருத்துவமனை நடத்துற உரிமையாளர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்கு இந்த அரசு? சார் இவங்க சார் எல்லாமே திட்டமிட்டு சார் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் சார் நடக்குது. இப்போ இவங்கள நீங்க வழக்கு இப்போ நீங்க இவங்க மேல வழக்கு போறீங்கன்னு வச்சுங்க, இப்போ சிபிஐ என்கொயரி வருதுன்னு வச்சுங்க, உடனே இவங்க அப்பீல் உடனே போங்க ஹைகோர்ட்டுக்கு. இப்போ இந்த மாதிரி இவங்க இதுல எல்லாமே திட்டமிட்டே நடக்குது, எதுவுமே வந்து தெரியாம நடக்கல சார், எல்லாமே திட்டமிட்டே இருக்கு. பாருங்க கிட்னில சுகாதாரத்துறையே சொல்லுது இது வந்து தவறு நடந்திருக்கு, இந்த தவறுதல சுகாதாரத்துறையே சொல்லுது. அது எஸ்ஐடி போட்டு ஒரு அமைப்பு குழு போட்டு விசாரிக்கிறாங்க. இந்த விசாரிக்க சமயத்தில் நீங்க அப்பீல் போறீங்க. அப்போ என்ன யாரை காப்பத்துக்காக போறீங்க? இப்படிதான் இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு டாஸ்மாக் இதுல வந்து ஒரு ஸ்டே கொடுத்துறாங்க, உடனே ஆஹா ஊங்க. அப்ப இது விசாரிக்கிட்டோமே. இப்ப கரூர்ல பாருங்க சிபிஐ என்கொயரி பண்ணுறது பிரேமா பேசிருக்கு பண்றாங்க பண்ணுங்கன்னு சொல்லுது. உடனே இல்ல இந்த தமிழ்நாட்டு அதிகாரிகள் இல்லையா நான் கேட்கிறேன், உங்கள் நம்பிக்கையில தான் கொடுக்குறான், நீ சரியா பண்ண மாட்டேன் தான் கொடுக்குறான். அப்போ இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கு. இதெல்லாம் மாத்தணும்னா ஆட்சி மாற்றம் வந்தாதான். நன்றி. மணிகங்காதரன் சார் நிறைய கருத்து போய் சார் இதில் வந்து என்னன்னா இந்த பணத்தை எல்லாம் பறிமுதல் பண்ணணும், அவங்க மேலே எல்லாத்துக்கும் வழக்கு பதிவு பண்ணணும். வழக்குன்னா அவங்க குண்டாஸ் போடணும். அப்போ தான் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வழக்குக்கெல்லாம் இன்றைக்கி வந்து குண்டாஸ் போடுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு குண்டாஸ் போட்டால் தான் அந்த ஒரு பயம் இருக்கும், இந்த பொது பணத்தை திருடக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கும். இது வந்து நீங்கள் ஆர்பிஐலேருந்து கொள்ள திருடுற மாதிரி இது அர்த்தம். ஒரு நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியிலேருந்து பணத்தை நீங்கள் அந்த பணத்தை நீங்களே போட்டு எடுக்கிறீங்கன்னா எப்படி இந்த உள்ளாட்சி தான் ஒரு இந்த வாணி வேறு, நீ அங்கேருந்து திருடுறீங்கன்னா இந்த ஆர்பிஐயில் இருக்கிற பணம் திருடுற மாதிரி கணக்கு. இது விதை நெல்லை திருடுற மாதிரி கணக்கு. இதை வந்து இதை மீட்டெடுக்கணும். அதை மீட்டெடுத்தால் மட்டும்தான் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் செழிப்பாக இருக்கும். நன்றி சார். அதாவது சரியான தண்டனை வழங்கினால் இது தவறுகள் நடக்காது. நன்றி நன்றி நன்றி.